ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை போட்டு சுரக்காய் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த சீசனில் எல்லா கடையிலையுமே நம்மளுக்கு சுரக்காய் கிடைக்கும். ஸோ சுரக்காயில் பார்த்திங்கன்னா நீர் சேர்த்து அதிகமாக உள்ளது. ஸோ அது எப்படி நம்ம வேர்க்கடலை போட்டு சுரக்காய் பொரியல் செய்யறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முழு சுரக்காவை நம்ம நல்லா கழுவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்பில் ஒரு 2 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி தேவையான பொருள். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் வானல் வச்சுக்கலாம். ஸோ வானல் நல்லா சூடான பிறகு ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரியுது, எண்ணெய் சூடாகிடுச்சு. கூடவே 2 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுக்கலாம், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா சுரக்காய் போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம இது நல்லா வேக விடணும். ஏன்னா அந்த சுரக்காயில் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் பச்சை வாசனையாகவும் இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வேக விடணும். ஸோ இது நல்லாவே ஹெல்த்தான ஃபுட்டு இந்த சுரக்காய். ஏன்னா அந்த சளி இதெல்லாமே போயிடும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ நம்ம இதை நல்லா வேகும் போதே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வேகிறதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு மூடிடலாம். ஸோ 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஸோ நல்லா 10 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஏற்கனவே சுரக்காயில் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா வேக விட்டோடனே அதுலேருந்து தண்ணி வருது. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம், இல்லை காரப்பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இப்போ மஞ்சாத்தூள் காரப்பொடிலாம் சேர்த்ததுனால ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லாட்டையை கலந்து இறக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க மல்லாட்டையை நம்ம மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். ஸோ ரொம்பவும் மழை இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நம்ம இந்த மல்லாட்டையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த அரைச்சி வச்சுருக்க மல்லாட்டையை சேர்த்துக்கலாம், அதாவது வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கணும், ரொம்ப நன வேணாம். ஸோ கலந்துன்னு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இல்லை சுரக்காய் பொரியல் கூடவே வேர்க்கடலை நம்ம சேர்த்துருக்கோம் லாஸ்ட்டாக இறக்கும்போது. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
ஸோ சுவையான வேர்க்கடலை போட்டு சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ நல்லா கமகமன்னு இருக்குது, நல்லா பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ யாராருக்கெல்லாம் சுரக்காய் பொரியல் பிடிக்கின்றவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க நண்பர்களே. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.